ஓ ஜே4 வணக்கம் முரளி. உங்ககிட்ட ஒரு நாள் பிரியாணிக்கு தண்ணி காணக்கி கேட்டேன்லம்மா, அப்போ பேசணும். பிரியாணிக்கு தண்ணி கணக்கு ஓகே கரெக்டாக அவங்க தான் பண்ணீங்க. ஓகே ஓகே, கரெக்டு அவங்க தான் கரெக்டாக. அப்போ நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். பாக்ஸு கோவை டு வடவள்ளி அண்டு மருதமலை 10 கிலோமீட்டர். தேவர் ஃப்ரெண்ட் சின்னப்பா தேவர் தான் முருகன் கோவில் கட்டினார். ஓஹோ, அப்போ நிறைய வரலாறு படிக்கணும் போல இருக்குது. நம்மளும் சரியாக வரலாறு படிக்காமலே இருக்கிறோம். நிறையா ஊர், என்னென்ன டிஸ்ட்ரிக்கு, அந்தந்த இடத்துல என்னென்ன ஃபேமஸ், அது யாரெல்லாம் முதல்ல உருவாக்கி கட்டினார்கள்ன்றதை நம்ம முதல்ல வரலாறு படிக்க கற்றுக்கணும் போல இருக்கு. நாளையிலேருந்து நான் வரலாறு படிக்க போகிறேன். வரலாறெல்லாம் அழிகிறதுக்குள்ளே நான் சீக்கிரம் வரலாறுகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும். வரலாறுகள்லாம் டெலீட் ஆகிட்டே வருதான் கூகுளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ கூகுள்லேயே வரலாறுகளெல்லாம் அழிச்சிக்கிட்டே வராங்கன்னு இப்போ ஒரு ஏதோ நியூஸ் எதுலேயே பார்த்தேன், எதுலேயோ ஓடிச்சு. அந்த நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வரலாறுகள் அழிஞ்சு சீரழிகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வரலாறுகளை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிக்க போகிறேன். ஒரு பிரிண்ட் எடுத்தே வச்சுக்க போகிறேன். வரலாறு முக்கியம் பாப்ஸு. ஆமாம் பாப்ஸ், உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. வரலாறுகளை எல்லாருமே படிக்க ஆரம்பிங்க காசு. முதல்ல இந்த உலகம் எப்படி தோன்றுனுச்சு, இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள்கள் யார் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க, யாரால் இந்த நாடு இப்படி வந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம எல்லாமே மக்கள் பணம் தான். ஆனால் அதை உருவாக்கணுன்ற எண்ணங்களும் முயற்சிகளும் யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது போகணும், அந்த கிரெடிட் போகணும். ஸோ அந்த வரலாறுகள் அழிகிறதுக்குள்ளே நான் சீக்கிரம் நானும் படிச்சுக்கணும், என்னோடய பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல வரலாற்று புக்கை நான் வாங்கணும். புக் ஃபேருக்கு போனால் வரலாற்று புக்கு தான் வாங்கணும். கிஷான், வாவ் டார்லிங், வாவ், தேங்க்யூ அக்கா. உங்கள் ஃபேஸை காமிங்க பாருங்க. சந்தனகுமார், தேங்க்யூ டார்லிங். உனக்கு தான் மறந்துட்டு டைலாக் இருக்குல்ல பாவி. அப்படி கிடையாது, வரலாறுலாம் நம்ம புக்காக வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஆமாம், நீ சொன்ன நான் முத்திரைகள் வாங்கின புக்கு இன்னும் அப்படியே இருக்குது. கடவுளே, அதே நான் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கேன். நீலா, நான் உனக்கு டீ சென்ட் பண்ணியிருக்கியா? டீ சென்ட், தேங்க்யூ சந்தனகுமார். பார்த்தேன் பார்த்தேன். இங்கே தாம்மா கோவை. அவங்கள தெரியும், நான் இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அவங்கள அங்கே தான் இருக்காங்க. ஆனால் கோவையில் இருக்காங்கன்னு தெரியும், உங்ககிட்ட இருக்காங்கன்னு தெரியாது. அங்கே தான் இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். முரளி வணக்கம்ங்க, எப்படி இருக்கீங்க? நீங்கள் அவங்கள நேரில் பார்த்துருக்கீங்களா சிஸ்டர்? தலைப்புற சாப்பிட்டீங்களா? உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் ரொம்ப கூலாக இருக்கடையா? தேங்க்யூ வினோத்மா, தேங்க்யூ. அப்படியா, நீ நிம்மதியாக தூங்கினா நீ பண்ணுற ஒர்க்கு எப்போ பாரு கிறுக்க மாதிரியே போட்டுட்ருக்குறான். அந்த வர ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்கப்பா. ஓ ஓகே, கோவையில் கவுண்டபாளையம்ங்கிறது ஒரு ஊர். பிளாக் பண்ணிட்டேன். ஆமாம், பிளாக் பண்ணிட்டேன். பார்த்துருக்கீங்களா? எப்படி இதில் இருக்கிற மாதிரி தான் அதுலேயும் இருப்பாங்களா எப்படி நேர்லேயும்? ராஜேஷ் வாங்க. கைஸ், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கம்மா. தாங்கள் முகம் மலர. அப்படியா, சரி. நீ எந்த ஊர்? கல்பாக்கம்மா. விழுப்புரம் பிரசாந்த். ஓ கலா, அப்படியா? அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக, ஒரு 10 வருஷமாக இருப்பாங்களா யூடியூப்பில்? அவங்களாம் மில்லியன் சப்ஸ்கிரைபு, அதனால். ஓ அவ்வளோ வருது? அடே எங்கள் அப்பா, என்ன சொல்கிறீங்க? நம்மளாம் எங்கே அவ்வளோலாம், நம்மளாலாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது கலா சிஸ்டர். 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் சம்பளமெல்லாம் ஐடியில் வேலை பார்க்குறவங்களால மட்டும்தான் வாங்க முடியும் இப்போ இருக்கிற சூழலுக்கு.
அதுவே அவங்க 2 லட்சம் கரண்ட் பில்லே கட்டிக்குவாங்க மாதம் மாதம். என்ன இந்த கரண்ட் பில்லைய மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு, அதாவது அடிக்கடி அது வந்துக்கிட்டே இருக்கு. கரண்ட்டால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு மனசு, ஈவி பில்லால். யார் முகமது? வானா சாமி. சொத்தை விற்று தான் கரண்ட் பில்லு கட்டணும். வானா சாமி முகமது. ஆ ஓஹோ, அவங்க தான் பார்த்துக்கிறாங்களா? ஓகே ஓகே. ஃபேஸ் டல்லாக இருக்கு. ஆமாம், காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்தேன், இப்போ தான் சிரிக்கிறேன் லைவில். உங்களால் தான் என்னோட சிரிப்பே. செல்லம் உண்மைதான். பிஸியாக இருப்பாங்க, ஓவராக பண்ணுவாங்கன்னு சொல்ல. பிஸியாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம வெட்டியாக இருக்கிறவங்க கிட்ட போனாக்கா அவங்க பண்ணுறது எல்லாமே ஓவராக இருக்கிற மாதிரி தான் தோணும். அது எல்லாரையும் வச்சு தான் சொல்கிறேன், என்னையும் கொண்டு தான் சொல்கிறேன். நம்ம பிஸியாக இருப்போம், வெட்டியாக இருக்கிறவங்க நம்மளை வந்து நொய்னும்போது அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நம்மளை மதிக்கலையோ, ரொம்ப திமிராக இருக்கிறா அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் பிஸியாக இருப்பாங்க, அவ்வளோதான். கண்டுக்க முடியாது, பேச நேரம் கிடைக்காது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அது வந்து திமிருங்கிற பேரை ஆட் ஆகிடுது, வேற ஒன்றும் இல்லை. என்ன நீலா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க? நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு எந்த பதிலும் கொடுக்க மாட்டேன்றீங்க. பெரிய சாமி, நான் பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் பிரியாணி. கரண்ட் வேண்டாம், ஷாக் அடிக்கும். ஆமாம், வீடியோ ரீல்ஸ் எடுக்கவே நேரம் கரெக்டாக இருக்கும், அப்புறம் எங்கேருந்து மற்றவங்கள பார்த்தா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, அதனால் அது அப்படி தெரியுது. ஆமாம். விரைவில் அழகான சொந்த வீடு கட்டி மகிழ்ச்சியுடன் குடி போக வாழ்த்துக்கள். தேங்க்யூ செல்வம் சென்னை. உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் கண்ணுங்களா. ரிங் லைட்டா பக்கத்தில் வச்சுக்கலாமே. அது எப்படிம்மா யூடியூப்பில் அப்படி சொல்ல முடியாது, அவங்களுக்கு மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்களுக்கு அது வரும். சப்ஸ்கிரைப் வந்து 1 மில்லியன் தொட்டுட்டாலே அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க போடக்கூடிய ரீல்ஸுக்கு அது வந்துடும். நம்மளை மாதிரி வந்து சும்மா அந்த 1,80,000 சப்ஸ்கிரைபு 50,000 சப்ஸ்கிரைபெல்லாம் கனவுல கூட அதை நினச்சி பார்க்க முடியாது. அதெல்லாம் 1 மில்லியன் தாண்டினாக்கா நீங்கள் சொல்கிறது 2 லட்சம் 3 லட்சம் யூடியூப்பில் சம்பாதிப்பாங்க. அதுக்கு கூட மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்கணும். போடுற ஒவ்வொரு வியூஸுமே 5 லட்சம் 10 லட்சம் மில்லியனு 10 லட்சம் வியூஸு, இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்கீங்களா? நல்லா ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரீல்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். நார்மலாக 50,000 சப்ஸ்கிரைப் தான் இருக்கும், 20,000 சப்ஸ்கிரைப் தான் இருக்கும். ஆனால் போடக்கூடிய ஒவ்வொரு ரீல்ஸும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம்லாம் போகுதுல்ல, அவங்களுக்கு இந்த வருமானம் வந்துடும். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமாம்ப்பா, ஆமாங்க. அது எல்லாருக்கும் வருமானம் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் மாதிரி. கடவுள் கண்ணை திறந்து பார்க்கணும். ஒயிட் நியூ ரூல்ஸ் இப்போல்லாம் பிப்ரவரி கிடையாது பாப்ஸு, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31 நினைக்கிறேன். ஆமாம், நியூ ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்ன, இப்போ யூடியூப் புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க 8,000 வியூஸு 20 மில்லியன், அது அசால்ட்டாக ஒரு 5 ரீல்ஸு போட்டாங்கன்னா வந்துட போகுது. அதான் இப்படி தான் போட்டுட்ருப்பான் எதையாவது. தேங்க்யூ எஸ்ஜி, தேங்க்யூ. யாருமா முகமது? நீங்களா? எதுக்கு உங்களுக்கு இந்த விபரீத ஆசை? விஜய் பைத்தியமே, அட பாவி. கண்கள் காந்தங்கள் போல் இருக்கிறது. ஓ அதுவா? கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயினிங்க போட்டுக்கோங்கப்பா, சீக்கிரம் ஜாயினிங்க போடுங்க, டைம் ஆகுது. ஐ லவ் யூ சொல்லுங்க சார். அப்படி புரியுது சாரோ. தேங்க்யூ டியர், தேங்க்யூ சங்கர்.
தேங்க்யூ சங்கர். செல்லம்மே ஹாய். அஃப்ராக்கு. சஞ்சய் வாங்க, நல்லா இருக்கீங்களா? அது என்னங்க 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. ஒன்றில் இருந்து ஆரம்பித்தது தான் நம்ம சேனலும். சீக்கிரம் 1 மில்லியன் வருங்க. தேங்க்யூ சங்கர், தேங்க்யூ. வாய்கள் பழிக்கட்டும், சொல்கள் பழிக்கட்டும். அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. லவ் யூ பேபி. கைஸ் சீக்கிரம் ஜாயினிங் போடுங்க, டைம் ஆகுது. லவ் யூ பேபிமா. ஆர்ட்ஸ் சேகரன் கேபி கமெண்ட்ஸை போடுங்க, நான் படிக்கிறேன். ஐயோ நீலா, உன் வாய்ஸ் கேட்டாலே என்னமோ ஆகுது. ஹே சாய்ஸு. தேங்க்யூ சாய்ஸு. லெவல் 1 எத்தனை மணிக்கு? இருங்க நிக்கா, பார்த்துட்டு சொல்கிறேன். நிக்கா கரெக்டாக 11:10 டான்னு கமெண்ட் போட்டிருக்கேன் மத்தியா. எமர்ஜென்சி. என்ன எமர்ஜென்சி? ஆர்ட்டு. சக்திகுமார், சங்கர், கேபி. தேங்க்யூ கேபி. ஆர்ட்ஸ் பார்ட்டி. ஃபேஸ் காட்டுங்க மேம். அதான் ஃபேஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். சாய் அழகரசன் நீங்கள் ஜாயின் பண்ணாதான் தெரியும். அலாரம் வச்சு இருப்பார் போல இருக்கு. அதுவும் நான் பார்க்குற நிறைய சேனலில் மெம்பர்ஷிப்புக்காரங்க கீழே, ஐயோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள், செம்ம லைவ் ஒருத்தான லைவ்னு போட்டுகிட்டே இருப்பானுங்க க்ரீன் கலர் நேமில் இருக்கிறவங்க. என் சேனலில் யாருமே வரவே மாட்டாங்க நடுவில். கரெக்டாக நான் சொன்ன டைமுக்கு மட்டும் கரெக்டாக க்ரீன் கலர் நேமாக வரும். சீக்கிரம் வாங்க வரேன்னு சொன்னீங்களா, டக்குன்னு ஆன் பண்ணுங்கள். அப்போ அந்த நான் சொல்கிற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் மெம்பர்ஸ்காரங்களாக கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களை எல்லாரையும் கமெண்ட்டை பண்ண வைக்கணும்னா ஒரு டைமிங்கை போட்டு தான் பிடிக்கணும் போல இருக்கு. ஏய் முகமது அடி விழும் போடா. லோகா வாங்க. அஃப்ராக்கு. உன்னை காணாத நாள் எனது, உன்னை எண்ணத்த நாள் எது? என்னடா இது புரியலையே. ஏண்டா நிம்மி. நல்ல நாள் அதுமே இப்படி சொல்கிற. பிரபாகர் வாங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், ஜாயினை போட்டுக்கோங்க. உங்கள் ரசிகர்கள் யாராவது உங்கள் எதிரில் வந்து பார்த்துருக்காங்களா? உங்களை நேரில் யாராவது கேட்டிருக்காங்களா? நேர்லலாம் கேட்டதில்லம்மா. நேரில் கேட்குற அளவுக்கு நானே அடையாளம் தெரியாமல் பித்து பிடிச்சி போய் கிடப்பேன். பல நாள் குளிக்காதவள நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த கெட்டப்பில் இருப்பேன் நான். இதில் வந்து கேட்குறாங்களா வேற? அவன் என்னை வெறும் மெம்பர்ஷிப்பு கெட்டப்புலையும் காமன் லைவ் கெட்டப்புமே கற்பனை பண்ணி வச்சுருப்பான். நெஜ கெட்டப்பை பார்த்துட்டானாக்கா அதோட ஓடியே போயிடுவான். அதேதான். முடிஞ்சா கெட்டப்ப கண்டுபிடிச்சிக்கோங்க நேரில். முக முடிய கலட்டு, மேக்கப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் என்ன நிஜத்தில் இந்த மாதிரியா தலை வச்சுருப்பேன்? நிஜத்தில் போய் நான் இப்படி புடவை கட்டிட்டு நிற்பேன் நான் சொல்லு. இந்த மாதிரி லூஸான ப்ளவுலாம் நான் நிஜத்தில் போடவே மாட்டேன். அதுவும் புடவை இந்த மாதிரி தான் இருக்குமா? இந்த மாதிரிலாம் ஒன் சைடு நான் கட்டினதே கிடையாது நிஜ லைஃப்பில். யாராவது என் வீட்டு ஆளுக்கு இந்த மாதிரி ஒன் சைடு புடவை கட்டணும் மறந்தாப்புல இப்படி குளிச்சுட்டு நம்ம இப்படி புடவை கட்டணும் ஒன் சைடில் கட்டணும், சீக்கிரம் அடிப்பு வையின்னு குரல் வரும் ஒரு பக்கம். நம்ம சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மாதத்தில் ஃப்ரெண்ட் ஆகிட்டு எதுக்கு ஜாயின் பண்ணோம்னு மறந்துடுறாங்க. அது உண்மைதான் சரோ, அது உண்மைதான். வேற நேரில் வேற பார்த்துருக்காங்களா? யார் வந்து கேட்பா சொல். நானே பக்கத்தில் நின்று சிரிப்பின்னு சொன்னால் கூட நீங்களும் சிரிப்பி சேனலில் பார்த்துருக்கீங்களா? நான் அவங்க ஃபேனுங்க. நான் அப்படியே நான் அவங்க ஃபேனுங்க. ஆறு மேரிட். ஆமாங்க. குரல் மட்டுமா வரும்? குரலையே நான் மாற்றி தான் பேசுவேன் நிஜத்தில். என் குரலை கேட்டால் எனக்கே பிடிக்காது. அழகுராணி மாஸ்க்கு கலட்டு தங்கம். இதில் வாய்ஸ் மாறுதில்ல, நிஜத்தில் இந்த அளவுக்குலாம் கிளியர் இருக்காது. அது வேறு மாதிரி இருக்கும். நேற்று காலையில் வாசல் இறங்கி பெருக்கினேன். நைட்டி தான் போட்டிருந்தேன். அந்த சத்தியமாக சொல்கிறேன், என்னாலே என்னை பார்க்க முடியலன்னு வச்சுக்கோயேன்.
காலைல சரி பெருக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இந்த படி கீழே குனிஞ்சு பெருக்கிட்டே இருந்தால் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ஏதோ அவங்க விசேஷமானு தெரில கார் எடுக்கு பக்கத்து நின்றுட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கான் போல இருக்குது. நான் இப்படி பார்த்துட்டு என் கெட்டப்பு கன்றாவி என்னாலே பார்க்க முடியல, நீ எப்படி தான் பார்க்குறது கெட்ட யாரா இது, ஏதோ ஒரு வேலைக்காரி போல இருக்குன்னு என்ன நினச்சிருப்பான் அடுத்து. சரி ஏதோ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கு போல இருக்கு இந்த பொண்ணு வேலைக்காரி. அவன் பார்த்தது எப்படி அவன் அந்த கெட்டப்போ அப்படிதான் இருந்தது. அந்த நைட்டியும் கரெக்டாக அந்த பனியன் கிளாத்தா கால் கீழே அது ஒரு கோணலமாக தூக்கிக்கிச்சு, அது அன்ஷேப்பில் முடி கொண்ட கண்ணா பின்னான்னு எல்லாம் அது ஒரு மாதிரி இருந்தது. ஏன் கெட்டப் எனக்கே பிடிக்கலாம் பார்த்துக்க. பெருக்கிட்டு தொடப்ப தென்னந்தொடப்ப ஒரு பக்கம் இது பெருக்கிட்டு முடிச்சிட்டோன்னா தூக்கி இப்படி அக்கில் இப்படி வச்சுக்கிட்டே இந்த கூடையை தூக்கிட்டு இப்படி வந்தேன். என் வீட்டுக்காரே இது என்னடி கெட்டப்புன்னாரு நேற்று. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க காய்ஸ். டிபியை தொட்டு ஜாயினை கிளிக் பண்ணி லெவல் 2 டச் பண்ணி ஜாயினை போடுங்க. மெம்பர்ஷிப்புக்கான டைமிங் போய்கிட்டே இருக்குது, சீக்கிரம் ஜாயினிங்கை போடுங்க. ராமசுதம் ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இருக்கேங்க. யார்? செந்தில்குமார். அது ஃபேக்கு செந்தில், நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். ஆமாம் சந்தோஷ், குறைஞ்சது 6 வித்தியாசம். அது என்னடா 6 வித்தியாசம்? ஃபியூஸ் நஸ்ரியாவா? நான் சூப்பரு. அந்த 6 வித்தியாசம் என்ன வித்தியாசம் சங்கர்? நிலா, நீ மாஸ்க் போட்டிருக்கிறது ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இவன் என்ன எப்போ பாரு ஹார்ட்டுங்கிறான். ஹார்ட்டுக்கு வேறு எதுவும் உள்நோக்கம் இருக்குமோ? செலிப்ரிட்டியாக அடையாளம் காண முடியாது. நானே இந்த லைவை முடிச்சுட்டு இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு நைட்டி போட்டுட்டு நானே கீழே போயிட்டு கண்ணாடியில் பார்த்தேன்னா என் கெட்டப் எனக்கே பிடிக்காது. அது நான் காலையில் ஒரு கெட்டப்பில் போனோம் பாரு மச்சான் கறி கடைக்கு, சத்தியம் நான் தானா அது அப்படின்னு நினச்சிட்டேன். இன்றைக்கி நான் தான் போனேன் கறி கடைக்கு. என் வாழ்க்கையில் இதை நான் தனியாக போனது 2வது டைம். அன்றைக்கி ஒரு தடவை ஆட்டுக்கறி வாங்கினேன்னா இன்றைக்கி 2வது டைம் சிக்கன். இது வரைக்கும் நான் கறி வாங்க தனியாலாம் போனதில்ல, ஆனால் தனியாக வாங்குற நிலமை. போனேன், வெறும் ஆம்பளை, வெயில் தாங்கலை, மேலே ஏறி நில்லுங்கன்றான். எப்படி நிற்கும்? ஒருத்தவன் குச்சி, ஒருத்தவன் குண்டான், ஒருத்தவன் சட்டி. அம்மா பஸ்ஸில் இடத்த அடைச்சிக்கிட்டா நீங்கள் நவருங்கன்னா நம்ம போக முடியும். நான் வெயிலில் இழுத்து அப்புறம் என்னோடய ஷாலை எடுத்து ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி தாங்கலை, மயக்கம் வர தலை சுற்றுது. மறுபடியும் நின்று எனக்கு ஒரு சீக்கிரம் போட்டு கொடுத்தா நான் கிளம்பிடுவேங்க, என்னால் நீங்கள் நிற்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வெட்ட அந்த ரத்தம் மேலே தெளிக்கவும் நான் நவுந்து போனேன். பக்கத்தில் இருக்கிற கறி சட்டி குண்டான் சட்டி மேலே ஒரு இடி இடிச்சிட்டேன். அவன் அப்புறம் தெளிக்குது பாருங்க, நகருங்க வித்தியாசத்தை சொல்லிட்டா அப்புறம் கண்டுபிடிச்சிடுவாங்களே. நீங்கள் சொன்னாலும் அங்கே யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த பொருளும் மறக்கக்கூடாதுன்னு கையில் கழுத்தில் மாட்டிக்கிட்டு நடந்து வந்து இருப்பா, அதான் அப்படி கேட்டிருக்காங்க. வேறு கையில் ஒரு மஞ்சக்கட்டை பை, இன்னொரு கையில் பர்ஸு, ஹேண்ட்பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ இப்படி போனால் அதுக்குன்னு ஒரு தனியாக பர்ஸு ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன். 100 ரூபா 150 ரூபா ஃபேன்சி ஸ்டோரில் இங்கே தொங்குச்சு, வெளியில் கவராக கொக்கி ஊக்கு போட்டு தொங்க விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பர்ஸை கொடுங்கன்னு. கலர்லாம் பார்க்கல, நீங்கள் கொடுங்க, சும்மா கொடுங்க. நிஜமாக சொல்கிறேன், நான் நேரில் என்னை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்காலியை விட மோசமாக இருப்பேன் நான். டபுள் டச் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஐ லவ் யூ டார்லிங். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நானே ரீல்ஸை போட்டு தாங்க என் அழகை ரசிச்சுக்கிறேன். டபுள் டச் பண்ணிக்கோங்க எல்லாரும். மிமிக்ரி தான், உண்மைதான், இது மிமிக்ரி தான் இது. என்ன அப்படி சொல்கிறீங்க? உண்மைதாங்க. ரியல் லைஃப்லலாம் இப்படி நம்ம ரீல்ஸ் போடுற அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லலாம் நம்மளால ரியல் லைஃப்பில் கிடையவே கிடையாது. ரீல்ஸில் போடும்போது மட்டும்தான் இதெல்லாம். அந்த ஹேராக இருக்கட்டும், ஒரு ஐப்ரோ பென்சில் கூட இவ்வளோ டார்க்காக வைக்கிறேன்னா அது லைவுக்காகவும் ரீல்ஸுக்காக தான். நான்லாம் நிஜத்துலலாம் ஐப்ரோ பென்சிலே வைக்க மாட்டேன். அப்படி வைக்கிறேன்னா அந்த முடி மேலே இது லேசாக டச்சப் மட்டும்தான். இப்படியெல்லாம் டார்க்காக தெரிகிற மாதிரி வச்சோம்னா அசிங்கமாக இருக்கும், நேரில் பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெயில் பாலிஷே இந்த லைவில் நீங்கள் வைக்க சொல்கிறதுனால தான் வைக்கிறேன்னா இதெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். நான் எந்த நேரமும் கொண்டையே தான் கட்டிக்கிட்டு இருப்பேன். நான் பின்னவே மாட்டேன். என்றைக்கு நான் சீவி போட்டு ஒழுங்காக சீவி இருக்கேன் நான்?
வெட்டுறத கிட்ட இருந்து பார்த்தியா? உனக்கு பயமா இல்லையா? வெட்டுறத அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போதும் போதும். சரி சரி, ஓகே பாப்ஸு. எங்கள் பாப்ஸால் மட்டும் ஏற்றுக்கவே முடியாது. உலக அழகி நிலா. வாங்க சக்தி, ஜாயினை போட்டுக்கோங்க. மச்சான் அவனோட ஒரிஜினல் கெட்டப் யாரும் இன்னும் பார்க்கல. இல்லை அதான் கேட்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. எது 20 வயசு குறைஞ்சா மாதிரி இருப்பானா? குளோஸ்அப்பில் என் ஃபேஸை நானே சரியாக பார்க்க மாட்டேன். இன்றைக்கி கோழி தான் வாங்கினேன். அன்றைக்கி வாங்கின ஆட்டுக்கறி இன்னும் பாதி ஃப்ரிட்ஜில் இருக்குது. சரி, அது கூட இன்னும் ஒரு கிலோ சேர்த்து வாங்கி போட்டு செய்யலாம் தான் பார்த்தேன். இங்கே பக்கத்தில் இல்லை, அது கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போகணும். இந்த இடத்துல யார் நல்ல கறி வெட்டுவாங்கன்னு தெரியல. அதாவது நம்ம அங்கேனாக்கா ஓகே, இதுக்குன்னு ஆட்டோவுக்கு போனால் 500 கொடுக்கணும். அதனால தான் இங்கேயே சிக்கனை வாங்கிட்டேன் இன்னைக்கு. சங்கர், ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க கைஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. டிபியை தொட்டு ஜாயினை கிளிக் பண்ணி லெவல் 2 போடுங்க. டைம் ஆகுது, சீக்கிரமாக ஜாயினிங்கை போடுங்க, நேரம் ஆகுது. லைக் போடுங்க காய்ஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஐஸ் எல்லாம் அந்த ஃப்ரீசரில் ஓவராக ஐஸ் ஃப்ரீஸ் எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு மதியமே பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் உருகிச்சு. இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு மீதி பிரியாணியை சட்டியில் போட்டு அப்படி வச்சுட்டேன். சின்ன ஃப்ரிட்ஜு தானே இது, அதனால். செல்லம், என்ன 2 நாளாக ஹேர் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியா? தலை சீவலை. நேற்று சீவிருந்தால பின்னி, அது நேற்று மதியம் பின்னினது. நேற்று நைட்டு அப்படியே லைவ் வந்துட்டல. நேற்றுலேருந்து இப்போ இந்த நொடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. இங்கே தான் லைவில் உட்காந்துட்டு அந்த பின்னலெல்லாம் இப்படி பின்னி தெரியுதா, கழட்டிட்டு பட்டை பின்னை எடுத்து குத்திட்டு. தலைலாம் சீவனால எங்கடா தலை சீவிருக்கேன் நான்லாம், என்னைய நான் கவனிச்சதே கிடையாது. அப்பா தான் வந்துட்டேன் ப்ளீஸ். அப்பா ஒரே இடத்துல உட்காரக்கூடாது போல, ஆளெல்லாம் வலிக்குது. நான் எப்போ இந்த சோஃபா விட்டு எழுந்திருக்கிறேன்னா அந்த பாலா போன சோஃபா என் முந்தானை இறுக்கி பிடிச்சிக்கோங்க பாருங்க. தெரியுதா? இதுக்கு என்னதான் ஆசையோ எப்போ பாரு, இங்க பாரு. அந்த சோஃபாவுக்கு என் புடவை மேலே ஒரு கண்ணு போல இருக்கு. எப்போ பாரு. பரவாயில்ல, லைக் போட்டுக்கோங்க, எல்லாரும் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்ம லூஸாக இருக்குது ப்ளவுஸ். சோஃபா கூட ஒன்று விட மாட்டேங்குது. ஆமாண்டா, ஆமாம். சீக்கிரம் ஜாயினுக்கு வாங்க கைஸ். டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. லெவல் 2 தான் இன்னைக்கு லைவு. டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. டிபியை தொடுங்க, ஜாயினை கிளிக் பண்ணுங்க, லெவல் 2 டச் பண்ணி இந்த ஜாயினை கொடுங்க. டைம் ஆகுது, சீக்கிரம் ஆகும். லெவல் 2 எடுங்க. லைவ் செம்ம ஹாட். நியூ சப்ஸ்கிரைப். நிலவு இன்று பூமியில் வந்தது. முன்னெல்லாம் சேர் இருக்கும், இப்போ சோஃபா இருக்குது. ஐயோ நீ ஏமா தெரியல நிற்கிற, நான் வேணும்னா படுத்துக்கிறேன், என் மேலே நினைக்கும் தானே வேணாங்கிறது. ஐஸ் வைக்கலாம், ஏக்கர் கணக்கில் வைக்காதீங்கடா. எத்தனை வாட்டி தான் நீங்களும் ஏமாத்துவீங்க. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்கப்பா.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த அப்புறம் சூப்பர் சிங்கருக்கு டிக்கெட்டை போடணுமா? போட்டுடலாம் போட்டுடலாம். நானெல்லாம் ரொம்ப என்னது வர்ணிக்க மாட்டேன், நீங்கள் வர்ணிக்க மாட்டீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக தட்டில் போட்டு சாப்பிடுவீங்க, அந்த மாதிரியான ஆள். ஆனால் சாப்பிட்டாலும் பழத்தை சாப்பிடாதான் சாப்பிடுவீங்க. ஹாய் நிலா, அந்த ப்ளூ சோஃபா மறக்க மாட்டேன். லாஸ்ட்டாக இந்த சோஃபாவில் தான் எனக்கு பிடிச்சது. சரி வாங்க மெம்பர்ஷிப் போகலாம். ஆள் பாட்டெல்லாம் பாடுற, தொண்டை ஏதோ இன்றைக்கி தான் கொஞ்சம் சரியாச்சு, அதனால் பாட்டு பாடினேன், அதுவும் ஸ்ட்ரெக் ஆகுது. ஒரு மாதமாக தொண்டை கட்டிக்கிட்டு இருந்ததுனால மினரல் வாட்டர் குடிச்சு, அதனால் பாட்டு பாடாமல் இருந்தேன். இப்போ தான் நம்ம வாய்ஸ்க்கு வந்திருக்கு. அப்படி இருந்தோம் வாய்ஸ் இன்னும் முழுசாக வரல. கவனமா எதில் லைவ் ஆன் பண்ண போகிறேன்? நல்லவா நல்லவா. டபுள் செயின் ஓவர். ஏங்க ஒரு செயின் தான் போடணுமா? ஏய் ஹரி, அடப்பாவி, நியூ சப்ஸ்கிரைபர் யோகேஷ். யோகேஷ் தேங்க்யூ. யாரெல்லாம் புது சப்ஸ்கிரைபோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ராஜகுமாரா, கண்விழிக்கும் சிங்காரா, ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை கண்ணாடியில் உங்கள் அழகை ரசிப்பீங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கண்ணாடியை பார்க்குறேன், 2 டைம்ஸ் பார்க்குறேன். காலையில் இல்லாட்டி மதியம் ஒரு தடவை பார்ப்பேன். அதோட ஈவினிங் இப்போ நைட்டு நான் ரெடி ஆகும்போது கண்ணாடியை பார்ப்பேன், அவ்வளோதான். அதுவே நான் அங்கே இருக்கிற வரைக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். ஸோ நான் எனி டைமே கண்ணாடியில் தான் நிற்பேன். தூங்கி முடித்தாலும் கண்ணாடியில் என் ஃபேஸ் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் நின்னாலும் கொண்டாலும் நாள் ஃபுல்லாக நான் கண்ணாடியிலே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்கே வந்ததுலேருந்து தான் கண்ணாடிக்கு வேலை இல்லாமல் இருக்குது. பட் மறுநாள் தரிசனத்துக்கு வெயிட் அன்னையிலேருந்தே கிடைக்கல. சீக்கிரம் 300 லைக்கை ஃபில் பண்ணுங்க காய்ஸ். டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க யோகேஷ். அவன் கிடக்கிறான், இன்னும் 2 செயின் சேர்த்து போடுங்க, மொத்தமாக செயின் மட்டும் தெரியட்டும். எப்படி இருக்கடா குருவி? இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம்? நான் அதோ இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். கல்பாக்கம். லைக் பண்ணிட்டேன். லைஃப் ஆஃப் வ்ளாக். ஹாய், லைக் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? லைக்கா? ஹாய் மாஸ்க் கேர்ள். சிவா சிற்பி 9 கிரீன் வேஸ். நம்ம யூடியூபில் மட்டுமே, நம்ம சேனல் வேற எங்கும் கிளைகள் கிடையாது கண்ணுங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயினை போடுங்க, டைம் ஆகுது. அருண் ரேக்கிங். அருணா ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்கப்பா.
ஆஹா வினோத்து, நீ எப்படா ஜாயினிங் போட்ட? ம், அதான் இன்னும் ஒரு 9 லைக் தான் இருக்கு. இன்னும் ஒரு 9 லைக் நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக கிடைக்கும். வெங்கடேஷன், நானும் இன்னைக்கு மதியெல்லாம் லைவ் போடணுன்றதுக்காக நான் என்னுடைய காலையில் எழுந்திரிச்சு எவ்வளவோ சீக்கிரம் சீக்கிரம் வேலையை பார்த்தேன். கடைசியில் நான் 3:45க்கு தான் கையில் மொபைல் எடுத்தேன். எடுத்துகிட்டு தான் அந்த ஒரு 2 ரீல்ஸ் அப்லோடு பண்ணனா, சரி லைவ் எங்கே போகிறது இதுக்கு மேலே, கொஞ்சம் தூங்கினா நைட் லைவ் போடலாமே அப்படின்ட்டு ஒரு 7 மணிக்கு டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7:40 இருக்கும் படுத்தேன். கரெக்டாக டானு 9 மணிக்கெலாம் எழுப்பிடுங்கன்னு 8:40க்கு நானே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேக வேகமாக சாப்பாடு எடுத்து ஓவனில் வச்சு சூடாக வச்சு கொடுத்து சாப்பிட்டு மூஞ்சி கலட்டு அதை லைவுக்கு ஓடி வந்துட்டேன். கொஞ்சம் ஜாக்கெட்டை கலட்டணுமா, அது ஆல்ரெடி லூஸு கலண்டு தான் இருக்குது. எந்த அளவுக்கு இழைச்சிருக்கேங்கிறதே இதில் வச்சே தெரியுது. அடேப்பா, இவ்வளோ இழைப்பாங்களா? அவன் லட்சத்தை கொட்டி வெயிட் லாஸ் பண்ணுறான், நம்ம ஒரே தூக்கெல்லாம் அலைஞ்சதுக்கே வெயிட் லாஸ் ஆகிட்டோம். இன்னும் 4 லைக்கு தான் கண்ணுங்களா. ஐயோ, இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் செம்மையாக இருக்க போகுது. லெவல் 2. இல்லை, உடம்பு ஃபிட் இல்லை. அப்போ பைத்தியம் எப்பப்பா நெகட்டிவாக இல்லைங்கிறான். இவனவ்வளோ பிளாக் பண்ணிடணும். முகமது, இல்லைன்ற வேர்டு சொன்னீங்கன்னா பிளாக்டு. நெக்ஸ்ட் டைம் கமெண்ட் வந்தா எப்போ நெகட்டிவாக போடக்கூடாது கமெண்ட்ஸ். எல்லாமே இருக்குது, வேணும், கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்கணும் ஸ்பீச். நான் மட்டும் பாசிட்டிவாக இருந்தேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக இருந்தால் தான் நான் லைவில் அலோவ் பண்ணுவேன். நெகட்டிவாக இருந்தாங்கன்னா பிளாக் பண்ணிவிடுவேன். அது நீங்கள் எவ்வளோ பெரிய மெம்பராக இருந்தாலும் சரி தான், நீ பெரிய பெரிய சூப்பர் சாட்டு போடுற ஆளாக இருந்தாலும் நான் பிளாக் பண்ணிவிடுவேன். என்னோடய கேரக்டர் இப்படி தான். ஃபஸ்ட்டு அதை பண்ண அதான் அடுத்த வாட்டி அவன் பண்ணுறானான்னு பார்ப்போம். அந்த நேம் ஞாபகம் வச்சுப்பேன், நாளைக்கே வந்தால் கூட அவன் பண்ணுறானான்னு பார்ப்போம். இரு, அப்போ பிளாக் பண்ணிடலாம். திமுரு தெனா விட்டு கூதி அதை போல் பேசிட்டு உட்காந்துருக்கோம். பண்ணியாச்சு. தேங்க்யூ. 300 லைக்கு ஃபில் பண்ணியாச்சு கண்ணுங்களா. வா வா வா, டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஜாயினிங்க போடுங்க காய்ஸ். ஓகே விக்கி செல்லம், குட் செல்லம், யுவர் கேரக்டர். ஆமாம், பின்னென்ன, அவன் பெரிய எக்ஸ்க்ளூசிவ் விஐபிலே இருக்கட்டுமே. நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்தால் பிளாக் தான். எனக்கெல்லாம் பாசிட்டிவாக பேசணும். எங்கள் ஏரியாவில் ஒரு மளிகை கடைக்காரர் இருக்கார், செட்டியார் தான். மொத்தம் 3 மளிகை கடை இருக்குது, அதில் இவர் ஒருத்தர். இவர்கிட்ட மட்டும்தான் நான் போனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன். அவர்கிட்ட நீ போய் ஒரு பொருள் கேட்குற அப்படின்னா, இப்போ நீ ஏதோ ஒரு பொருள், ஒரு மேகி, ஏதோ நூடுல்ஸ், ஏதோ நீ கேட்குறன்னா அது இல்லைன்னு சொல்ல மாட்டார். இது இருக்குது அப்படிம்பாரு, வேற இருக்குது ஆனால் வேற அப்படின்னு சொல்ல மாட்டார். இப்போ நான் ஒரு கல்லுப்பு கேட்குறேன்னா சால்ட் உப்பு இருக்குது வேணுமா அப்படிம்பாரு. மேகி ஒரு பாக்கெட்டு கொடுங்க எனக்கு அப்படின்னாக்கா நூடுல்ஸ் வேணுமா அப்படிம்பாரு. அது இல்லாத பொருளுக்கு அவர் அடுத்த பொருளை கச்சு வேணுமான்னு கேட்பார். அந்த இது இல்லைங்க, ஐயோ மேகி இல்லை, இதுதான் இருக்குது, நூடுல்ஸ் தான் இருக்குது, எடுத்துக்கிறீங்களா, அப்படி வரவே வராது வாயில். ஆனால் அந்த ஆளுக்கு தான். அப்போ நான் முதல்ல இந்த ஊருக்கு வந்த புதுசில் சின்ன மளிகை கடையாக பார்த்தேன். இன்றைக்கி அப்படியே பெருகி இன்றைக்கி ஒரு 15 பேர் லைனாக நின்றா கூட பொருள் எடுத்து தர்ற அளவுக்கு கடையை பெருசாக்கிட்டார். கடையை பெருசாக்கி டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக கடையை பளிச்சுன்னு ஆக்கிட்டாரு. பெரிய டபுள் மாடி வீட்டை கட்டிட்டாரு. அவரோட பேரன் பேத்திங்களை கொண்டு போயிட்டு இப்போ ப்ரைவேட்டில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. ஆளே மாறிட்டாங்க இந்த கொஞ்சம் வருஷத்தில். அது பாசிட்டிவாக இருக்க எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். தாத்தா போய் செட்டியார் வந்துட்டாரா? எம்டி, வாவ், தேங்க்யூ எம்டி. தேங்க்யூங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயினிங்கை போடுங்க செல்லங்களா. இன்னும் 6 மினிட் இருக்குது, சீக்கிரம் வாங்க. பிளட்டு குரூப்பு A1 பாசிட்டிவா உங்களுக்கு? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. தினேஷ் வாங்க, எப்படி இருக்கீங்க?
பி ஹாப்பி நிலா, எப்போதும் சந்தோஷமா இருங்க. கண்டிப்பாக. என்னுடைய பிளட்டுக்கு குரூப் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஏற்கனவே. யாருக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா உங்களோடது நான் மறந்துடுவேன். என்னோடது சரோ, சாமி, பாப்ஸ் எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. பார்ப்போம் ஞாபகம் இருக்கான்ட்டு. ஹலோ டார்லிங். என்னது ஏபி பாசிட்டிவ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. பாப்ஸ் அப்படி இல்லை, எல்லா ஷாப்லேயும் அந்த ரூல் தான். நோ மோர் இல்லை, வேர்ட்ஸ் ஒன்லி. ஆமாம், அதை மாதிரி தான் நம்ம சேனல்லையும் எல்லாமே இருக்குது. சீக்கிரமாக வாங்க, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. எஸ், பாசிட்டிவாக பேசுனா பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். ஆமாம் ஆமாம். லைஃப் இப்போ தான் நான் எழுந்திரிச்சு நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான் ஓவர் டேக் அடித்து யூட்டர்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் லைவ் அப்லோட் ஆனதும் பாருங்கள். ஆமாம் ஆமாம். விஷாய் வாங்க விஷாய். டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆமாம் எஸ்ஜி. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. என்ன ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்கய்யா. ஓகே, இது நமக்கு சம்மந்தம் இல்லாத மெசேஜ். சொல்லுங்க சரோ. லூஸு 2 பேரும் பிறந்தது சண்டே. பிளட்டு குரூப்பு ஏபி ப்ளஸ் தான். எப்படி மறக்க முடியும்? என்ன சொல்கிறீங்க? அப்போது நான் திங்கக்கிழமை காலையில் தானே பிறந்தேன், சண்டே நைட்டு. ஆனால் மண்டே மார்னிங் ஒன்றும் டைமிங் கரெக்டாக சொல்ல மாட்டேன். ஆனால் மார்னிங் பிறந்ததுக்கப்புறம் தானே, 12 மணி தாண்டினதுக்கப்புறம் தானே நான் பிறந்தேன். அப்புறம் எப்படி அது சண்டேயில் கணக்கு வராதே? கைஸ் லைக் சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் ஜாயினிங்க போடுங்க, டைம் ஆகுது. டக்கு டக்குன்னு வாங்க. லெவல் 2 வாங்கய்யா. எனக்கும் பி ப்ளஸ், உனக்கும் ஏபி ப்ளஸ். அடாடாடாடாடாடா. என்னுடையது பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவா? ஓ, லெவல் 1 ஜாயின் பண்ணுவானுலா? பண்ணுங்க புஷ்பலதா, நல்லா இருக்கும் லைவ். லெவல் 1 எது வேணாலும் எடுங்கன்னு தான் சொல்கிறேன். லைவெல்லாம் செம்ம ஹாட்டாக இருக்குங்க. ஜாயினிங்கை போடுங்க. சினிமாட்டிக்கு அது சண்டே நைட்டு தான். ஓ, அப்போ எனக்கு தெரிஞ்ச சண்டே நைட்டு மண்டே ஃபஸ்ட்லேயே பிறக்கிறவங்களுக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப் தான் வருமோ. ஏபி ப்ளஸ், ஏபி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரேரான பிளட்டு கிடைக்கிறது. மற்றது ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே காமனாக எல்லாருக்கும் இருக்கும். எல்லாம் ரொம்ப ரேர். இது இப்படி உள்ள பர்சன் வந்து ரொம்ப அவங்க எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நாலேஜாக இருப்பாங்க. நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். படிக்கலைன்னா கூட அறிவுத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்படி உள்ளவங்க. அதே மாதிரி என்னென்னா வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏபி ப்ளஸ் நெகட்டிவும் சரி, பாசிட்டிவும் சரி. ஆமாம் சரோ, நான் புதன்கிழமை ஆனாலும் A1B. நீங்களா? புதன்கிழமை என்னடா கிழமை கிழமைய வச்சு சொல்கிறீங்க? பாப்ஸு என்னது சண்டேல பிறந்தா ஒரே குரூப்பாக ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நானே சரோ சொல்கிறத வச்சு தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். பி ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ்ஸும் சேர்ந்தா ஏபி ப்ளஸ்ஸு தான் வரும். வாரேன். டுடே லெவல் 1 இருக்கா? இருக்குது புஷ்பலதா. லெவல் 1 ஆன் பண்ணுறேன். லெவல் 1 லைவே வரேன். ஜாயினிங் போட்டுக்கோங்க.
உங்கள் ஸ்மைல் என் எக்ஸ ஸ்மைல் மாதிரி இருக்கு. ஐயோயோ, யார் அது? இருங்க பார்க்குறேன். சினிமாட்டிக், நல்ல வேலை நீங்கள் இல்லை. நீங்கள் ஏதோ ஜாக்கோட பிக்கு வச்சிருக்கிற மாதிரியே தெரியுது. தினேஷ் வாங்க. லைஃப் ஆஃப் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. தினேஷ் வாங்க. ஏன்டா சங்கர மாசில மண்ணள்ளி போடுற? ஏதா அதை அவன் சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டான். உடனே ஜோடியை பிரிக்கிறது, சேர்த்து வைக்கிறது இல்லை. அவனா உருட்டி மிரட்டி ஏதோ சேர்ந்தான் அப்படின்னா அதை உடனே பிரிச்சிடுறது. ஜாக்கெட்டை இவன் என்னங்க ரொம்ப நேரமாக ஜாக்கெட்டை காட்டுங்கிறான். இப்போன்னு பார்த்து ஒரு ஜாக்கெட்டு என் கையில் வேற இல்லை, எல்லாங்க களைஞ்சி கிடக்குது. நீ உட்கார என் சோஃபா வாங்குற, என்ன வாங்கிக்கலாம், சோஃபா விட கம்மியா விலை. அப்படின்னா எலும்பு தோலுமா இருப்பியோ? நான் ஏறி உக்காந்து அங்கங்கே குத்தக்கூடாத இடத்துல குத்துச்சுன்னா அப்பா அம்மாவின் பிளட்டு குரூப்பை பொறுத்து குழந்தைகளுக்கு பிளட் குரூப் வர வாய்ப்பு இருக்குது. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அதே மாதிரி என்னுடைய பெரிய சின்ன பாப்பா இருக்குல்ல, என்னோட வீட்டுக்காருடைய பிளட் குரூப்பும் அதோட பிளட் குரூப்பும் ஒன்று. ஸ்க்ரீன் 2 times டபுள் டச் பண்ணிக்கோங்க. சின்ன பாப்பா தான் பெரிய பாப்பா. சின்ன பாப்பா அது இது தான் ஒன்றா. நாங்கள் என்னோட டெலிவரி குழந்த பெற்ற அந்த இது இருக்குல்ல, நம்ம டிஸ்சார்ஜ் ஆன அந்த ஒரு ஃபார்ம் கையில் கொடுப்பாங்கள்ல, டேட்டு, அட்மிட் ஆனது, நான் அதெல்லாம் இன்னும் வச்சுருக்கேன். நான் செக்கப்புக்கு போய் காமிச்சது நான் பெரிய பிள்ளைக்கு வச்சுருக்கேன், சின்ன பிள்ளைக்கு வச்சுருக்கேன். நான் என் பெரிய பிள்ளைக்கு செக்கப்பு பார்த்த டாக்டர் நேமும் என்னோடய 2வது பிள்ளைக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் நேமும் சேம், ஒரே நேமு. 2 பேரும் ரொம்ப அனுபவம் உள்ள ரொம்ப ஃபேமஸான டாக்டர். பேரை சர்ச் பண்ணாலே வந்துடும். அந்த மாதிரி கரெக்டாக எனக்கு அதான் கொடுப்பனையே. பாரு, சேம் 2 ஒரே நேமில். அந்த நேமை நான் ரிசர்ச் பண்ணணும். எதனால் அந்த நேம் ஏதோ கனெக்டிவிட்டி ஆகிருக்கு, ஏதோ குழந்தைங்களுடைய பர்த்துக்கும் என்னுடைய இதுக்கும் ஏதோ சிங்க் ஆகிருக்கு. அது என்னன்னு நான் முதல்ல பண்ணி பார்க்கணும், எதனால் அப்படி ஆயிருக்கு, அந்த அவங்களோட நேமுக்கு என்ன அர்த்தம், அந்த நேம் எதை கொண்டு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன ஏமா வெளியூரில் இருக்கீங்களா? டுடே டாக்டரா? ராஜன், நீங்கள் ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க? மாஸ்க்கு பவருமா? பிளாக் என்னைக்கு பவர், அடிச்சுக்க முடியாது, அதுக்கு தான். காய்ஸ் டபுள் டச் பண்ணிக்கோங்கப்பா. டபுள் டச் பண்ணி லைக் போட்டுங்க எல்லாரும். டிபியை தொட்டு. என்னடா இது மறுபடியும் வேலை காட்டுது இந்த ஃபோனில்? இப்போ என்னமோ மக்கர் பண்ணுது. சிவா ப்ரோ, பார்த்தீங்களா, டாக்டரு செலக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ ரிசர்ச் பண்ணணுமா? இல்லை, நிஜமாவே 2வது பாப்பாவுக்கு நான் வேறு டாக்டர்கிட்ட போனேன். ஆனால் அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலும் முருகர் சம்மந்தப்பட்டது தான். அது எனக்கு அப்படியே கனெக்டிவிட்டி கரெக்டாகவே வருது. அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய சிக்கலாகி போச்சு குழந்த பிறக்கிறதுல. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் மாறணும் அப்படின்னு மாறி வரும்போது அந்த டைமில் நான் ஏகப்பட்ட 10-15 நாள் தள்ளி தான் நான் பிறந்துச்சு. அப்போ பிரசவம் பார்த்த டாக்டர் வேறு, திடீர்னு டாக்டர் மாற்றி பிரசவம் பார்த்தது. அதனால அந்த யதார்த்த அந்த பேர் கரெக்டாக பொருந்திருச்சு. எல்லாரும் சொன்னாங்க. இன்னொன்று தெரியுமா, ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் எனக்கு இந்த டாக்டர்கிட்ட நீங்கள் பிரசவம் பாருங்கள், அவர் ஒரு கரெக்டாக ஒரு 5 daysல எனக்கு அவங்க தான் அந்த டாக்டர் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. திடீர்னு போய் பிரசவம் பார்க்க மாட்டாங்களா, ஒரு பெரிய ஃபேமஸான டாக்டர். டக்குன்னெலாம் போனால் எனக்கு நான் செக்கப் பார்த்ததும் நல்ல பெரிய டாக்டர் தான், பிரசவம் பார்த்ததும் பெரிய டாக்டர் தான். ஏன்னா எங்கே இருக்கிற வெளியூர் ஜனங்களும் இவங்கள தேடி வருவாங்க. இங்கே எங்கேயாவது ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிப்பாங்க அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. நானும் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா இவங்கள பார்க்குறதுனா ரொம்ப கஷ்டம். அந்த அவர் தான் சொன்னார். அப்புறம் தான் அவர் எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு, கால் பண்ணி சொன்னார். அதை எடுத்துக்கிட்டு அந்த டாக்டரை போய் நாங்கள் பார்த்த உடனே தான் எங்களுக்கு டக்குன்னு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடச்சி நாங்கள் பார்த்தோம். ஆனால் எனக்கு இப்போ தான் எனக்கு தோணுது, என்ன ஏதோ ஒன்று ஆயிருக்கு,
இந்த நேம் அந்த நேம் ஒன்று, செக்கப் பண்ணதும் அதே மாதிரி, அங்கே பார்த்ததும் ஒன்று. இது எப்படி இதெல்லாம் ஏதோ நமக்குள்ளே ஒன்று இயங்கிக்கிட்டே இருக்குல்ல, பிரபஞ்சம் ஏதோ நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. ஐயோ எனக்கு ஏன் தான் இதெல்லாம் தோணுதுன்னே தெரில. நான் கூட 7:45 மணிக்கு தூங்குறதுக்கு படுத்தனே, உடனே பிரபஞ்சத்தை கனெக்டிவிட்டி பண்ணி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இங்கே இப்படி, இது எப்படி இங்கே இப்படி. நான் ரொம்ப இதில் மூழ்கி போயிட்டேன், அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. பிரபஞ்சத்தின் வேலை. கரெக்ட் கரெக்ட் கரெக்டு. அதான் எனக்கு வந்து இதில் ரொம்ப ஆர்வம் அதிகம் கைஸ். எனக்கு வந்து எப்படி சொல்றேன்னா, எப்படி தான் இந்த யூடியூப்பில் உட்காந்து உங்கள்கிட்ட அதான் ஏதோ ஒன்று சிங்க் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து இது தானே, பிரபஞ்சம் தானே, சுழல் காற்று எல்லாமே வந்து அந்த ஒயர்லெஸ் எல்லாமே காற்று வழி நெட்டு வழியாக பறந்து தான் நான் உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி நமக்குள்ளே இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏன் யூடியூப்குள்ளே வந்தேன், உங்ககிட்ட நான் ஏன் பேசுகிறேன், யார் யாரோ தெரியாத மக்களெல்லாம் என்கிட்ட நீங்கள் லைவில் பேசுகிறீங்க, கமெண்ட்டை போடுறீங்க, இதெல்லாம் நான் எப்படி படிக்கிறேன், எப்படி நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், அன்னன்னைக்கு ஏன் இப்படி நடக்குது, இதனால் என்ன, இதெல்லாம் நான் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன் டெய்லியும். நான் டே டைமில் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் நான் இதை தான் பார்க்கணும், என் மைண்டு ஃபுல்லாக அதை நோக்கி தான் போகுது. சங்கர் நீங்கள் இப்போ தான் இப்படியா, இல்லை எப்பவுமே? சிவபுரம் முன்னாடி எல்லாம் தாயத்தில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படின்னா தாயானா என்ன? அந்த வழியிலையும் டைம் கணக்காக பண்ணலாம் நினச்சி பார்க்குறேன். ஆமாங்க, ஆமாம். நெட்டு பற்றி பேசினா நெட்வொர்க் இஷ்யூ ஆகுதா? நிலா உங்களுக்கு நார்மல் டெலிவரியா? ஒன்று வந்து நார்மல் டெலிவரி, ஒன்று வந்து செக்ஷன் சிசேரியன் தான் எனக்கு ஆச்சு. நிலவை பார்த்தேன், உன்னையும் பார்த்தேன், அப்பொழுதுதான் தெரிந்தது நீதானா அழகு என்று. பிறகு தான் தெரிந்தது அந்த நிலவே நீதான் என்று. அமாவாசையா இன்னைக்கு? ஏங்க, பிரபஞ்சத்தின் மகிமை மனக்குழப்பம் தான் தீரும். கிடையாது கிடையாது, நமக்கு அறிவுத்திறன் வளரும். அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு என்ன டிஃபன் சாப்பிட்ருக்கோம், நம்ம ஏன் இன்னைக்கு இந்த கலர் உடுத்திருக்கிறோம், எதனால் இந்த கலர் கட்டி இருக்கிறோம், இன்னைக்கு என்னவா இருக்கும், எதில் எது கனெக்டிவிட்டி ஆகிருக்கு, இது கூட இது உரசி இருக்கா, இது கிராஸ் ஆகிருக்கா, இல்லை கீழே இருந்து இது மேலே போச்சு அதனால் இப்படி ஆயிருக்கா, இதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள்லாம் என்ன தான் எனக்கு கிண்டல் பண்ணாலுமே அது என்னை மாற்றிக்கவே முடியாது. சரி, நான் மெம்பர்ஷிப்பு முடிச்சுட்டு வரேன். மெம்பர்ஷிப்பு முடிச்சுட்டு வந்து அப்புறம் நம்ம இதை பற்றிலாம், இந்த பிரபஞ்சத்தை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஓகே காய்ஸ், மீண்டும் சந்திப்போம். சிற்பி 90 டிகிரி வேஸ். நம்ம யூடியூபில் மட்டும் வேறெங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 922 வெயிட் பண்ணுங்கள், நான் டக்குன்னு ஓடி வந்துடுறேன். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து டாக்டர் கோட்டு போட்டு தான் லைவ் வருவ போல. ஏய் சரோ, எப்படி என் மனசுல தோணுனதை நீ சொன்ன? ஏய் சரோ, டேய் சரி ஓகே, கோட் எந்த ஷோரூம்ல கிடைக்கும் லேடிஸ்க்கு? தச்சு தருவாங்களா நம்ம அளவுக்கு? ஹேய் வாவ் சரோ, கரெக்டாக ஈவினிங் நான் இதை தான் நினச்சேனே. என்னோடய மாஸ்க்குக்கான அர்த்தம், அது பிளாக்குக்கான அர்த்தம் என்னன்னு இதை நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? 1 இயராக நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். இதுக்கான விடை எனக்கு இப்போ தான் கிடைக்கவே போகுது. நான் இன்றைக்கி ஈவினிங் தான் நான் நினச்சேன், கோட்டு பற்றி நான் நினச்சேன். நம்மளும் பிளாக் கலர் கோட்டு போட்டால் என்ன நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் ஒருத்தவங்கள பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். நம்ம இதை போட்டால் என்ன, நம்ம இது உச்சமாச்சே, நம்ம போடலாமே அப்படின்னு நான் நினச்சேன். ஆமாம் வர சரவணா, முருகன் நேம் இல்லை, அது முருகன் கனெக்டிவிட்டி இருக்குது நமக்குள்ளே. ஓகே, பாப்ஸு, சிவகுமார், சரவணன், சங்கர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்படியே முருகன் ட்ராவல் ஆகிட்டே இருக்கார் நம்ம கூட. ட்ராவல் பிளானட்டு தான் இவங்க எல்லாருமே நம்ம கூட அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்காங்களா? கரெக்டு. நான் அதான் காற்று வேலை செய்து பாருல, காற்று வழியாக நான் இங்கே என்னோட எண்ண அலைகள்லாம் அவனுக்குள்ளே போயிருக்கு. அது அவனை அப்படியே பேச வச்சிருக்கோம்.
எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஐயோ, பிரபஞ்சத்தினுடைய வேலைப்பாடுகள் எவ்வளோ இல்லை. அட 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 அட, இதெல்லாம் பிளட்டு குரூப்பு பண்ணுற வேலையா? ஐயோ, சரோக்கு நான் நிறைய டைம் நானும் பார்த்துட்டேன். சரோவாக இருந்தாலும் பாப்ஸாக இருந்தாலும் 2 பேரும் நான் இங்கே மைண்டில் நினைக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதுதான் அது அப்படியே ட்ராவல் பிளானட், அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருக்குது. என்னோடய ராசி வந்து ட்ராவல் பிளானட்டு. அது அழகாக அப்படியே ரவுண்டிங்லேயே இருக்குது. அந்த காற்று அலைகள் போயிட்டு அந்த நெட்டு மூலயமா கனெக்டிவிட்டி ஆக்கி கொண்டுட்டு வந்து இழுத்துட்டு வந்து விடுது. பாப்பாப்பா. சரி, ஓகே. சரி, மெம்பர்ஷிப்பை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, வாங்க அப்புறம் பேசலாம். நம்ம அப்படி இதே டாப்பிக்கை நம்ம மறுபடியும் சினிமாட்டிக் இப்போ தான் நான் நின்றுட்டு உட்காந்தேன். அப்லோட் ஆகும், நீங்கள் அதை பாருங்கள். நடுவில் நான் எழுந்துச்சு நிற்பேன். சரி காய்ஸ், மீண்டும் சந்திப்போம்.